My voice. கோவையில் 200 வகையான கீரை கண்காட்சி. கோவையில் கீரைக்கடை.com சார்பில் 200க்கும் மேற்பட்ட கீரை வகைகளை காட்சிப்படுத்தப்பட்ட 2 நாள் கீரை கண்காட்சியை துடியலூர் NGO காலனியில் உள்ள கிருஷ்ணா திருமண மண்டபத்தில் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி ஸ்ரீராம் பிரசாத், இணை நிறுவனர்கள் பிளஸி இசபெல்லா மற்றும் பத்மினி சேகர் ஆகியோர் முன்னிலையில் கனரா வங்கியின் கோவை மண்டல துணை பொது மேலாளர் ரத்தீஷ் சந்திரஜா குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இது குறித்து கீரைக்கடை.com நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி ஸ்ரீராம் பிரசாத் கூறுகையில், இந்த கீரை கண்காட்சி இன்றைய இளம் தலைமுறைக்கு பாரம்பரிய கீரைகள் மற்றும் மருத்துவ மூலிகைகளை தெரிந்து கொள்ளவும், அழிந்து வரும் அரிய கீரை வகைகளை மீட்டெடுக்கும் முயற்சியாகும். இன்றைய வேகமான உலகத்தில் மாறிவரும் உணவு பழக்க வழக்கங்களாலும் கீரைகள் மற்றும் மருத்துவ மூலிகைகள் குறித்த விழிப்புணர்வு இல்லாத சூழ்நிலை தொடர்கிறது. ஆனால் கீரையில் பல்வேறு வகையான சத்துக்களும், எலும்பு ஆரோக்கியத்திற்கான கீரைகள், கண் பார்வை, மன அழுத்தம் குறைக்க மூலிகைகள், சர்க்கரை நோய் பராமரிக்க அல்லது எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தக்கூடிய கீரைகள் மற்றும் தாவரங்கள் பற்றிய விழிப்புணர்வு என ஒவ்வொரு வீட்டிலும் தாத்தா பாட்டி காலத்தில் இருந்தது. மேலும் கீரை எக்ஸ்போ 2.0 பாரம்பரிய மருத்துவ மூலிகைகளின் நேரடி காட்சியுடன் ஒவ்வொரு தாவரத்திற்கும் அதனுடன் ஆரோக்கியம், நன்மைகள் பற்றிய விரிவான விளக்கங்களுடன் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்கள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஸ்ரீராம் பிரசாத், ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் கீரைக்கடை.com. கீரைக்கடை.com வந்து கோயம்புத்தூரில் பேஸ் பண்ண ஒரு அக்ரிடெக் ஸ்டார்ட் அப்பு. 2018 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 20லேருந்து 30 வகையான கீரைகளை வச்சு ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் ஃபார் கிரீன்ஸ் இன் இந்தியாவில் வந்து நம்ம பண்ணோம். இது கோயம்புத்தூருக்கு ஒரு பெருமையை சேர்க்குற விஷயம் அது. அதே மாதிரி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கீரை அழிஞ்சிட்டு போகிறனால மக்கள் எல்லாம் கீரையை மறந்துடுறாங்க. கீரை வந்து அப்படியே மூலிகையாக மாறிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து தடுத்து நிப்பாட்டணுன்றதுக்காக ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் ஒன்று பண்ணலான்னு முடிவு பண்ணோம். அதுக்காக தான் வந்து கீரை எக்ஸ்போ 2.0. இதில் வந்து லாஸ்ட்டாக ஒரு 4 மாதமாக ஒரு 200க்கும் மேற்பட்ட கீரைகள் அண்ட் மூலிகைகள் அதை வந்து லைவ் சாப்ளிங்ஸாக கொண்டு வந்து நம்ம ஃபார்மர்ஸ் வந்து 1200 ஃபார்மர்ஸோட டைப் பண்ணி வச்சுருக்கனால நம்ம ஃபார்ம்லேருந்தே சோர்ஸ் பண்ணி மக்களுக்காக டிஸ்பிளே வச்சுருக்கோம். இது மெயினாக வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் மெயினாக வந்து இது கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா இப்போ மாடர்ன் ட்ரெடிஷனல் லைஃப் ஸ்டைலில் வந்து அவங்க நாகரிகன்ற பேரில் வந்து ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே நிறையா சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க ஃபுல்லாக. அதனால அந்த பின் விளைவுகள் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்துடுது. ஏர்லி டயபெட்டிக் வந்துடுது. 30-40 வயசுலேயே வந்து அவங்களுக்கு கார்டியாக் ப்ராப்ளம் வருது. போன் இம்யூனிட்டி ஸ்ட்ரென்த் கம்மியாகிடுது ஃபுல்லாக. ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது நம்ம உணவு தான், உணவே மருந்து அப்படின்னு சொல்கிற சப்ஜெக்ட் எல்லாருமே மறந்துட்டோம். ஸோ இதை வந்து நினைவூட்டும் வகையில் கீரை எக்ஸ்போ 2.0 இதில் வந்து 225 பிளான்ஸ், லைவ் பிளான்ஸ். அது என்னென்னா எல்லாம் எடிபிள் பிளான்ஸ் தான் ஃபுல்லாக. எல்லாமே சாப்பிட்லாம். முன்னாடி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, இப்போ வந்து மூலிகையாக மாறினால அது மக்களுக்கு வந்து அலாங் வித் ஹெல்த் பெனிஃபிட்ஸோட நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை நாலேஜ் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் இல்லை, அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு விதையாக விதைக்கிறோம் ஃபுல்லாக. இங்கே வந்து இந்த எக்ஸ்போவை பார்த்து நல்ல வரவேற்பு கொடுத்துட்ருக்காங்க இப்போ வரைக்கும். இதில் இருந்து ஒரு 20% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த கீரைகள் எடுத்துகிட்டு போனாலே நம்ம அடுத்த சொசைட்டி எல்லாருமே இந்த நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக ஹெல்த்தியாக வாழலாம். என்னைய பொறுத்தவரையும் ஹெல்த் இஸ் வெல்த்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக வந்து ஹெல்த் எவ்வளோக்குள்ள நல்லா இருக்கோ அதுதான் உண்மையான சொத்து. நாங்கள் கீரைக்கடை.comல விரும்புகிறோம் நாங்கள் ஃபுல்லாக. ஸோ அதுக்காக தான் இந்த எக்ஸ்போ. நான் இது வந்து கீரை எக்ஸ்போ 2.0 வச்சோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்போ வந்து 100 வெரைட்டிஸ் ஆஃப் எக்ஸ்போ வச்சுருந்தோம். நாங்கள் 100 வெரைட்டிஸ் ஆஃப் கீரை வச்சுருந்தோம். அதில் வந்து வெறும் நம்ம லோக்கலில் தமிழ்நாட்டுக்குள்ளே கிடைக்கிற மாதிரி இதை நம்ம அவுட் ஆஃப் தமிழ்நாட்டில் நிறைய கீரைகள் கொண்டு வந்திருக்கோம். 225. கூடிய சீக்கிரம் அடுத்த வருஷம் 3.0ல வந்து ஒரு 500 வகையான கீரைகளை வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் போய் சேர்க்கணுன்றது எங்களோட குறிக்கோள். கீரையை வந்து மறந்துட்டேன். அதான் கீரை வந்து மூலிகையாக மாறிட்டு இருக்கு இப்போ ஃபுல்லாக. ஸோ அந்த கீரைகள் வந்து நம்ம குழந்தைகளுக்கு சமைச்சு கொடுக்குற விதத்தில் இருக்குது. அவங்களுக்கு ஜங்க் ஃபுட் செய்ய போகிறாங்க, தான் டேஸ்ட்டு காரணமாக போகிறாங்க. அதே டேஸ்ட்டை வந்து நம்ம நாட்டு முறையில் சமைச்சு கொடுத்து பாட்டி தாத்தா செஞ்சு கொடுக்குற அதே டேஸ்ட்டில் வந்து கொடுத்துட்டாங்கன்னா அதே கீரைகளை வந்து டேஸ்ட்டாக குழந்தைகள் கன்சியூம் பண்ணிக்குவாங்க. நாங்கள் வந்து அதில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டிப் சூப்ஸ் வச்சுருக்கோம் ஃபுல்லாக. இந்த டிப் சூப், டிக் சூப்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம். இது எல்லாமே வந்து 3 வயசு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரையும் சாப்பிட்ற மாதிரி தான் கன்சியூம் பண்ணுறத வச்சுருக்கோம் நாங்கள். இது எல்லாமே ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் டிப் சூப்ஸ் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். நேச்சுரல் ரெமடிஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது ரெகுலராக நம்ம கன்சியூம் பண்ணதால அந்த டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இருக்காது.
தென் மூட்டு வலி இருந்தால் முடக்கத்தானு, மெமரி பவருக்கு வல்லாரக்கீரை, நல்ல தூக்கம் வரலன்னா அஸ்வகந்தா வேர்கள் சாப்பிடலாம். அரைக்கீரை, சிறுகீரை, தண்டுக்கீரை, பொன்னாங்கண்ணி, பாலக்கு எல்லாமே இருக்கும். மேனிக்கு வந்து வேணும்னா ஸ்கின் கேருக்கு வந்து குப்பைமேனி கீரை இருக்கு. குப்பைமேனி கீரை, நீம் ஆயில் இதெல்லாம் சேர்த்து போட்டு நிறைய ரெமெடிஸ் இருக்கு, நிறைய இன்கிரீடியன்ஸ் பண்ணலாம் நம்ம ஃபுல்லா. ஸோ இதை அழிஞ்சாம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போகணுன்றதான் முக்கியமான நம்ம. கண்டிப்பா யாருக்கு வந்து இப்போ சீட்ஸ் வேணும் அப்படின்னு விரும்புறவங்க கீரைக்கடை.com ஓப்பன் பண்ணீங்கன்னா ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி எனக்கு இந்த சீட்ஸ் வேணும்னு சொன்னா மேக்ஸிமம் நாட்டு விதைகள் வந்து எங்களால் என்ன சோர்ஸ் பண்ணி கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துட்டோம்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாமே தமிழ்நாட்டில இருந்து எடுத்தது தான் ஃபுல்லா. 1-2 தமிழ்நாட்டில் இல்லாத வெரைட்டிஸ் மட்டும் ஒரு 10-15 வெரைட்டிஸ் மட்டும் பக்கத்து ஸ்டேட்ல இருந்து வாங்குற மாதிரி இருந்தது. வந்து 500க்கும் மேற்பட்ட கீரை வகைகள் இருந்திருக்கு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 500 கீரைகள் இருந்திருக்கு. அது ரெகுலரா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் ஆகி போய் இப்ப இல்லாம இருக்கு. திருப்பி இதை எடுத்துட்டு வந்து அடுத்த ஜெனரேஷன் விதைகளோட கொடுத்துடலாம்னு நினைக்கிறோம் நாங்க. இப்ப போன பிரஸ் மீட்ல மலர் மருத்துவம் நீங்க சொன்ன மாதிரி அது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் டிப் சூப்புக்கு இருந்த மாதிரி 3 மடங்கு அதிகமான வரவேற்பு ஜாஸ்தி இருக்கு. இது இல்லாம இப்ப எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸும் கொஞ்சம் எடுத்திருக்கோம் நாங்க ஃபுல்லா. இப்ப துபாய் அண்ட் ஜெர்மனிலயும் வந்து இந்த ஹைபிஸ்கஸ் பிளஸ் மெடிசன், ஃபுட் அஸ் மெடிசன், உணவே மருந்துன்ற மாதிரி கொண்டு வந்துட்டோம். டெய்லி கன்சியூம் பண்ற மாதிரி டீ காஃபியோட சேர்த்து அதையும் சேர்த்து கன்சியூம் பண்ணிக்கிறனால அவங்க மலர் மருத்துவம்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா மக்கள் மனசுல பதிஞ்சிருச்சு, அக்செப்டும் பண்ணிக்கிறாங்க அவங்க. இங்க இருக்கிறதுல 80% வந்து காட்சி பொருளா தான் இருக்கு. இதுதான் உண்மை. இதை வந்து காட்சி பொருளா இருக்கிறத வந்து அன்றாட வாழ்க்கைக்கு டே டு டே லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம கொண்டு போறதுக்கான முயற்சி தான் இந்த அவேர்னஸ் கேம்பெயின் இருந்தது. இதுல இருந்து யாருக்கு இன்ட்ரெஸ்டடோ சீட்ஸ்னா கொடுப்போம். நம்ம உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி சீட்ஸ் ரெடி பண்ணி ஒரு 20 days to 30 daysக்குள்ள அவங்களுக்கு சீட்ஸ் அனுப்பி வைக்கிறோம். அவங்க வீட்லயே அவங்களே வளர்த்துக்கலாம். ஃபுல்லாக வளர்த்துக்கினா அவங்க நம்மள மாதிரி ஒரு 4 பேர் எல்லா பக்கம் அந்த நியூஸை பரப்புனா கட்டாயம் வந்து நம்ம கண்டிப்பா இது வந்து பாக்குறாங்க இல்லையா, பார்த்துட்டு போய் அவங்க வீட்டில் சொல்லுவாங்க. இதுல வரதுல என்னோட ஸ்ட்ராங்கான பிலீஃப் என்னன்னா, இதுல 20-30% வந்து இதை பார்த்துட்டு எனக்கு இதே மாதிரி அட்லீஸ்ட் எனக்கு ஒரு செடியாவது வீட்டில் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 7000 பேர் வராங்கன்னா அதுல அட்லீஸ்ட் ஒரு 3500 பேர் 3000 பேர் அது வந்து வீட்டில் இப்போ எனக்கு ஒரு செடி வளர்க்குறேன், ஆளுக்கு ஒரு செடி வளர்த்தாலே போதும். அவங்கள பார்த்து 4 பேர் வளர்க்க ஆரம்பிப்பாங்க. அப்படியே வந்து ஒரு செயின் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இனிஷியேட் தான் பண்ணி விட்டுறோம் நாங்க. அது அப்படியே வளர்றது அவங்க இளைஞர் கையில இருக்கு. கோவை வாய்ஸ்.